Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா PS5 கேமரா. PlayStation 5 கூட நிறைய ஆக்சஸரீஸ் வந்துச்சு. சோ ரெண்டு மூணு அன்பாக்சிங் நீங்க பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி இந்த ஆக்சஸரீஸ் இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா PS கேமரா. இந்த கேமரா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நீங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்றீங்க அப்படி இல்லாட்டி PSVR யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கும் மெயின். பட் இப்போதைக்கு PSVR யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஓல்டு தான் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 1080 பிக்சல் HD கேப்சர் கார்டு இது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் ரிமோட் டூல்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் பில்ட் இன் ஸ்டாண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த PS கேமராக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். பட் ஒன்லி ஒன் திங் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இது வந்து ஒரு PS கேமரா மட்டும் கிடையாது. இதில் இன்பில்ட்டாக மைக் இருக்குது. அவ்வளோ ஒரு கிளாரிட்டி இருக்கும். நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணீங்கன்னா தெரியும். PlayStation 4ல் வந்து கனெக்ட் பண்ணிட்டு வீடியோ தான் ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா அவ்வளோ ஒரு கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ இதில் மைக்கும் இருக்கு. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மைக் இன்க்ளூடட் ஆயிருக்கா அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ செட்டப் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். 1080 HD கேப்சர், பில்ட்-இன் ரிமோட் டூல்ஸ், பில்ட்-இன் ஸ்டாண்ட். ஓகே, நல்லா இருக்கு. சரி, வெளியே எடுத்து எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். போக இது கம்பேரிசன் வீடியோவும் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் யூஸ் பண்ண பிறகு. ஸோ இப்போதைக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். ஸோ கைட் இருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேனுவல் அண்ட் வாவ் க்யூட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப செமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பரவாயில்லையே, இந்த வாட்டி வந்து USB டைப்போடு கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் கம்ப்யூட்டர்லையும் கனெக்ட் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த HD கேமரா எந்த அளவுக்கு ஒர்க் பண்ண போகுதுன்னு தெரியல. சரி, இதில் வந்து மைக்கும் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு மைக் இருக்குதா அப்படின்றது டவுட்டு தான். பிகாஸ் அந்த சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை. பிகாஸ் இந்த PS கேமரா பாருங்கள். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. ரெண்டு கண்ணு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக முன்னாடி PSI கேமரா தானே சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்டாண்டுன்னு சொன்னது இது தான் போல இருக்குது. ஸோ ஸ்டாண்ட் மாதிரி வைக்கலாம் போல இருக்குது. இது பாருங்கள், சூப்பர். இங்கே சோனின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுது. சீரியல் நம்பர் டீட்டெயில்ஸ் அண்ட் மாடல் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இது எதுவும் எடுக்கலாம் முடியாது, அப்படியே அட்டாச் ஆகிருக்கு. எடுக்க முடியுமோ? ஓ, இது எப்படி திருப்பலாம் போல இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மூவ் பண்ண முடியுது. உங்களுக்கு வேணுன்ற மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. ரொம்ப இழுத்தாக உடஞ்சிரும். சரி, இது பக்காவாக இருக்குது. சரி, இது கம்ப்யூட்டர்லேயும் வந்து அடுத்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி இது PlayStation 5 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. டப்பாவில் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது. இது மட்டும்தான் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் PS5 கன்சோலில் செட் பண்ணி பார்த்துடலாம். கேமராவோட USB ப்ளக்கும் வந்து பார்த்தீங்கன்னா PS5 கன்சோலில் ப்ளக் பண்ணியாச்சு. நம்மளுக்கு PS4ஓட வந்த கேமராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இந்த போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா PS5லேயே இருக்கவே இருக்காது. ஸோ இது வேறு மாதிரி போர்ட் இருக்கும், USB போர்ட் மாதிரி இருக்காது. சரி, இப்போ கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ பக்காவாக செட் பண்ணியாச்சு. ஸோ கேமரா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, கேமரா வெரிஃபை பண்ணிடலாமா? செட்டிங்ஸில் ஆக்சஸரீஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரான்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் HD கேமரான்னு இருக்கும். ஓகே கொடுக்குறேன். ஸோ ப்ளக் பண்ணியாச்சு. வாவ், சூப்பர். ஸோ பின்னாடி க்ரீன் ஸ்க்ரீன் செட் பண்ணியிருந்தேன், இப்போ பெருசாக தெரியுது. சரி, ஓகே. யுவர் PS5 will take the first capture. சரி, நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ கிளாரிட்டி தார்மராக இருக்கு. நெக்ஸ்ட்டு சூப்பர். யுவர் HD கேமரா இஸ் அட்ஜஸ்டட்னு இருக்கு. ஸோ ப்ராட்காஸ்ட்டில் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேமராஸ் தெரியும், ப்ராட்காஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேமரா எனேபிள் பண்ணி செக் பண்ணிடலாம். சூப்பர். இப்போ இது எங்கே வேணுமோ நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ மூவ் இருக்கு, மேலே வேணும்னா மேலே வச்சுக்கலாம். ஸோ சூப்பராக செட் பண்ணியாச்சு. சரி, செட்னு கொடுக்குறேன். எக்ஸு மேக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னு இருக்கு. PS பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஸோ பாருங்கள் கேமரா இங்கே இருக்குது. எங்கே வேணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கிளாரிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. பட் ரொம்ப பெருசாக தெரிகிற மாதிரி இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேமரா இதான் ரெசல்யூஷன்ஸ் HD கேமரா. போக போக இன் டெப்த்தாக டீட்டெயிலாக இந்த கேமரா எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருந்தால் நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ so much ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.